அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கரகோஷம். அடிக்கடி கைதட்ட சொல்கிறாங்களேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மெடிக்கல் ரிப்போர்ட்டு 2 கை சேர்த்து தட்டினா பிளட் ப்ரெஷர் குறையும். ஒரு 2 வருஷம் ஆயுசு கூட இருக்கலாம். இனிமேல் உங்கள் சௌகரியம். ஒரு 2 நிமிஷம் அழைச்சதுக்காக 2 வார்த்தை சொல்லிட்டு நான் விடைபெறேன். கலைஞர்களை எல்லாம் பாராட்டுகிற இனிய விழா. ஒரு மண்ணிலிருந்து ரொம்ப தொலைவில் நாம் வந்து விட்ட பிறகு நம்முடைய கலை, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு இதெல்லாம் விட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். ஆனால் நல்ல வேளையாக அந்த கலை தொலைந்து போகாதபடி, அந்த இலக்கியம் அழிந்து போகாதபடி, அந்த இசை முடிந்து போகாதபடி, எவ்வளவு மைல் தள்ளி நீங்கள் வந்தாலும் அவ்வளவு மைலுக்கு அதே கலையை இழுத்து வந்திருப்பதற்காக நன்றி, வாழ்த்து, பாராட்டு. நம்ம இருக்கிற இடத்தை நம்முடைய உலகமாக ஆக்கி கொள்ளுகிற ஒரு முயற்சி. எதெல்லாம் இருந்ததோ அந்த இடத்துல நம்ம இல்லைன்னு வருத்தப்படாமல் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு அதை கொண்டு வருகிற நல்ல முயற்சி. அது அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு மிக முக்கியமான வேண்டுதல். இங்கே குழந்தைகள் இருக்கிறாங்க. குழந்தைகளிடத்தில் பெற்றோர்கள் பேசுகிற போது தாய்மொழியில் பேசுவது தான் அந்த தாய்மொழியை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி. இதில் இன்னும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். பெற்றோர்களில் கொஞ்சம் மொழி மாறி திருமணம் பண்ணி கொண்ட பெற்றோர்களாக இருந்தால் குழந்தையை வளர்க்குற போது குழந்தை உளவியல், சைல்டு சைக்காலஜியில் சொல்கிறாங்க, வெவ்வேறு மொழி தாய் தகப்பனுக்கு இருந்தாலும் ஒரே மொழியில் தான் குழந்தைகிட்ட பேசணுமா. இப்போ குளிக்க போ, பல்லு தேயி அப்படின்லாம் சொல்லும்போது ஒரே மொழியில் அந்த கமாண்ட் கொடுத்தா தான் அந்த குழந்தைங்க ஒழுங்காக வளரும். 2 மொழியில் மாறி மாறி 2 மொழியில் குழந்தைகளுக்கு உத்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது குழம்பி போய் மொழி அறிவும் இருக்காது, வேறு அறிவும் வளராது அப்படிங்கிறது சைல்டு சைக்காலஜி, உளவியல் தத்துவத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, குழந்தைங்களுக்கு நீங்கள் தமிழில் சொல்லி கொண்டிருந்தால் தமிழ்லேயே சொல்லணும். இந்த உள்ளூர் மொழி வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு உள்ளூர் மொழியில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா, அப்பா ஒரு மொழியில் சொல்லி அம்மா ஒரு மொழியில் சொன்னால் குழந்தையால் உள்வாங்கவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது, வளரவும் முடியாது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் குழந்தை உளவியல் நிபுணர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் பெற்றோர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுதல் ஒன்றே ஒன்று, இந்த மொழியை காப்பாற்றி கொண்டு வருவதற்காக தாய்மொழியாகிய தமிழ் மொழியிலேயே குழந்தைகளோடு பேசுவது என்கிற ஒரு பழக்கத்தை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொண்டால் இந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். 2, இந்த மாதிரி கலை கல்வியிலெல்லாம் குழந்தைகள் ஈடுபாடு காட்டுகிற போது அவர்களை அதிகமாக ஊக்குவிக்க வேண்டும். அந்த குழந்தைகளை குறை சொல்கிறத விட ஊக்குவிக்கணும். பாராட்டுவது தான் குழந்தைகளை ரொம்ப வளர்ப்பதற்கான சரியான வழிமுறை. அந்த குழந்தைகளுக்கு அதை செய்து கொண்டே வந்தால் அது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியும். எனவே தாய்மொழியை காப்பாற்றுவோம், இந்த தாய் மண்ணினுடைய கலை கலாச்சாரத்தை காப்பாற்றுவோம் என்கிற 2 கருத்துக்களை உங்கள் மனதில் பதிய வைப்பதற்கு இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு என் இனிய நண்பர் திரு வரதன் ரேலா கிரெடிட் அவர்கள் இந்த அருமையான விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு ஒரு வேண்டுதலை வைத்தார். அவர்களுக்கு என்னுடைய இனிய நன்றியை தெரிவித்து, நிகழ இருக்கிற நிகழ்வுக்கு இடையூறாக நான் இல்லாதபடி நம்முடைய தாய் தமிழ் வாழ்க என்று வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.